சேலியூர்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். வாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பிரைவேட் டெரஸ். என்னதான் நம்ம வந்து காலேஜ் போய் டெக்னிக்கலாக இங்கிலீஷில் தஸ் புஸ்ன்னு சொன்னாலும் லோக்கலில் சைட்டுக்கு வந்து வேலை பார்க்கும்போது அதை அந்த லோக்கல் டேர்ம்ஸில் தான் கூப்பிட்டு ஆகணும். இருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயங்க, லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வீடு வாங்குறது அப்படின்றது உங்களோட கனவு, உங்கள் வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம், உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையவே சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம். நல்ல லீகல் செக் பண்ணி வாங்குங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 ஆகஸ்ட் 17-18 சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஈஸ்ட் தாம்பரம் ஸ்ரீ வாசுதேவ திருமண மாளிகையில் நடக்க போதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாரும் வந்துருங்க. எல்லா டெவலப்பர்ஸும் ஒரே லொக்கேஷனில் இருக்கிறனால நீங்கள் நினைக்கிறபடி ப்ராப்பர்ட்டி சமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானும் 17ஆம் காலையில் அங்கே தான் இருப்பேன், 18ஆம் சாயங்காலம் அங்கே தான் இருப்பேன். சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் எல்லாரையும் மீட் பண்ணலாம், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். எல்லாரும் பார்த்து சேஃபாக வந்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் QR கோடு தான். ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஒரு 3 BHK ஃப்ளாட், 3 டாய்லெட்டோட, 3 பால்கனிஸோட, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் டெரஸோட பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் 2 BHKவும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ இருக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MC பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாகிய நீங்கள் விரும்புகிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் டைரக்ட் கான்டாக்ட் நம்பரோட பார்த்துடலாம். உங்கள் வீட்டு பிளேயரன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் சேலியூரில் இருக்குங்க. சேலியூரில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் போடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 450 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பாலாஜி நகர், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், ஈஸ்ட் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 2.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த காரிடாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு MCC இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரசன்ட் இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது, பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, SI வீட் இருக்குது, நியூ பிரிஸ்டி பவானி வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்குது. ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் கார்டில் யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பெருங்குளத்தூர் ஐடியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை OMR ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். OMR ஐடி எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து சவுத் தமிழ்நாடாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் வீடு வாங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வேலைக்கு போயிட்டு வர ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஊருக்கு அடிக்கடி போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ரோட் கனெக்டிவிட்டி GST வழியாக நீங்கள் சென்றடைய முடியும். ஏன்னா புது பஸ் ஸ்டாண்டு நம்ம வண்டலூர் கிளம்பாக்கம்ல தான் வந்திருக்கு இல்லையா, அதனால தான் நான் அதை சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோட். நீங்கள் வீடியோவில் பார்க்க முடியும். புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியா. ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷிதா அப்பார்ட்மெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் சொல்லிடுறேன். 2 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க, சீல்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஃபஸ்ட்டு 2 ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 2 BHK, ஒரு 3 BHK இருக்குது. லாஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK வித் ப்ரைவேட் டெரஸோட இருக்குது. மொத்தமாகவே இந்த ப்ராஜெக்ட்டில் 8 யூனிட் தான். ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், பேசிக் கம்யூனிட்டிஸோட, லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோட, கம்மி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். UDSும் வந்து பார்த்தீங்கன்னா 44%. இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ. சீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் இருக்குங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. சீவேஜ் லைனே இருக்குது, செப்டிக் டேங்க் கிடையாது. டேரெக்டாக சீவேஜே இங்கே கவர்மெண்ட்டில் அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன்லாம் போட்டுட்டாங்க. சம்பும் இருக்குது. டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டும் இருக்குது. 3 BHKக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங்க. செட்டிநாடில் உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. செட்டிநாட் பிராண்ட் செட்டிநாட் லிஃப்ட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம 3rd ஃப்ளோரில் சந்திப்போம். இவ்வளோ நேரம் மாற்றி அந்த டோர் ஓப்பன் சுவிட்ச் அமைக்கிட்டு இருந்திருக்கேங்க. அதான் என்னடா க்ளோஸ் ஆகலைன்னு பார்க்குறேன். 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்டிலேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா 2 போர்ஷன் இருக்குங்க. இது 3rd ஃப்ளோர், 2 போர்ஷன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியது 2 BHK. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 3 BHK பார்த்துடலாம். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது, நார்த் ஃபேசிங். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 1375 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பால்கனியும் இருக்குது, ப்ரைவேட் டெரஸும் இருக்குது. நான் வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். UDS வந்து பார்த்தீங்கன்னா 44%. இது ஒரு சூப்பரான UDS வேல்யூ. இந்த கடையில் நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குங்க. டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GM பிராண்டில் போட்டிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 × 22.5.
இப்போ பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாப்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, எல்லா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.4க்கு 8.75 சைஸில் கிச்சன் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம் பால்கனி, வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய பால்கனி. ஆக்சுவலாக அது கார்னர் போர்ஷன் இல்லையா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி கம் சர்வீஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த ஏரியா. இந்த ஸ்ட்ரீட்டும் நல்லா வைடாக இருந்தது, அதை நீங்கள் சைட் விசிட் வரும்போது கூட ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. ஒரு பேசேஜ் வந்த உடனே இந்த ஃபஸ்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது, ஒரு அட்டாச் பாத் இருக்குது. மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங்லேருந்து ஒரு பேசேஜுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமன் பாத், நல்லா ஸ்கொயர் சைஸாக இருக்குது. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உடன் வென்டிலேட்டர் வித் ராட்ஸோட இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் வந்துடும். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் போடுவோன்னு சொன்னாங்க. அது என்ன மாதிரி அப்படின்றத நீங்கள் பில்டருக்கு கூட சைட் விசிட் வரும்போது கேட்டுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெட்ரூம் பார்க்கலாமா, இந்த பெட்ரூம் பார்க்கலாமா? இந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்தது, அதனால தான். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ப்ரைவேட் டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் அவுட்லெட்டும் இருக்குது, பர்கோலா இருக்குது. இங்கே கூட இந்த நைட்டு தூங்குவோம் இல்லையா, அந்த பகல் நேரத்தில் சூரியன் வந்து நம்மளை எழுப்பி விடும்ல, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸே உங்களுக்கு இருக்காதுங்க. ஏன்னா சூரியன் இந்த பக்கம் தான் உதிக்கும். உங்களுக்கு இந்த சைடும் வால் இருக்குது, அதே நேரத்தில் மேலே பர்கோலா இருக்குது. மழை பெய்கிற டைமில் கூட நீங்கள் இங்கே நின்றுக்கலாம். மழை பெய்கிற நேரத்தில் நாங்கள் ஏன் வசந்த் வெளில வரோம் அப்படின்னு கேட்காதீங்க. நல்லா இருக்கும்லங்க மழை பெய்கிற டைமில் நம்ம அப்படியே வேடிக்கை பார்க்குறதுக்கு, அதை நான் சொல்கிறேன். இந்த ப்ரைவேட் டெரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே பேசேஜில் கண்டினியூ ஆனோம்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட்டில் 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உடன் வென்டிலேட்டர் இருக்குது. நல்ல பெரிய பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பெட்ரூம், அதனால் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பால்கனி, அதாவது நம்ம கிச்சனோட சர்வீஸையும் சேர்த்து ஒரு ப்ரைவேட் டெரஸோட இந்த வீடு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,350 rupees கோட் பண்ணியிருக்காங்க எம்சி பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த 3 BHK 3 டாய்லெட் 3 பால்கனி வித் ப்ரைவேட் டெரஸோடு இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் காஸ்ட் 87.3 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா CMD அப்ரூவ்ட் லேண்ட், CMD அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது பேசிக் காஸ்ட்டுங்க. இது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங், சர்வீஸ், GST ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன மாதிரி அமௌண்ட் அப்படின்றத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் பில்டர் கான்டாக்ட் நம்பருக்கு பேசினீங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம 2 BHK பார்த்தலாம். அது ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி லிவிங் இருக்கிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சன்லைட் எதுவுமே இங்கே டிஸ்டர்ப் ஆகலை. நீங்கள் டிவி போட்டிங்கன்னா ரொம்ப கிளியராக நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு பர்சனலாக பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1067 square feet பில்டப்புங்க. 44% UDS, 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. ஓகேங்களா? இந்த லிவிங் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங். வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா GM பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி கம் சர்வீஸாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது. கிச்சன் 2 BHK கிச்சன் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரானைட் இருக்குது, கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, எல்லா கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க வித் கிரிலோடு இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அந்த வீடெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இல்லையா, அதோட இன்டீரியர் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அதுதான் நீங்களும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடித்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் நீங்கள் தான் தனியாக பண்ணிக்கணும். அதெல்லாம் அடிஷ்னல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பார்த்துருக்குங்க. உட்டன் வென்டிலேட்டர் இருக்குது.
இந்த டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செகண்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத்தில் ஒன்றும் இல்லைங்க, குதிரை தான் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அது பேர் குதிரைன்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்ம வந்து காலேஜ் போய் டெக்னிக்கலாக இங்கிலீஷில் தஸ் புஸ்ன்னு சொன்னாலும் லோக்கலில் சைட்டுக்கு வந்து வேலை பார்க்கும்போது அதை அந்தந்த லோக்கல் டேர்ம்ஸில் தான் கூப்பிட்டாகணும். ஓகேங்களா, அது ஆரம்பத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே, பால்கனி இருக்குது. பால்கனியோட பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பெட்ரூம் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன் 6,350 rupees ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஆல் இன்க்ளூசிவ்னு சொல்லிடுறேன். ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டை மட்டும் சொல்லி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்களே அலக்கழிக்க விரும்பவில்லை. பேசிக் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 67.75 lakhs வருதுங்க பேசிக் காஸ்ட். இது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வரும். அது என்ன மாதிரி அமௌண்ட் அப்படின்றத இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டர் கான்டாக்ட் நம்பர் எம்சி பில்டர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பாய் கைஸ்.